ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான எக் நூடுல்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எக் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நூடுல்ஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு நூடுல்ஸ் எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இதோடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் இதை சேர்க்குறோம். நல்லா சூடாக இருக்கப்பவே எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கினாலே போதும். இப்போ இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுவும் ஒரு 30 செகண்ட்ஸ் வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நான் முட்டை சேர்க்க போகிறேன். 3 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ. இப்போ இது நல்லா வதங்கட்டும். முட்டை வந்து ஒரு 70% அளவுக்கு வேகணும் இந்த மாதிரி. இப்போ இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய்கறி வந்து இந்த முட்டையோடு நல்லா சேர்ந்து வேகும். இப்போ கொஞ்சமாக இதில் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ குடமிளகா சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சள் கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த காய்கறி எல்லாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினாலே போதும். அந்த ரா ஸ்மெல் போனாலே போதும். நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இதில் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா எதுவுமே அதிகமாக சேர்க்காதீங்க. கம்மியாக சேர்த்தா தான் அந்த நூடுல்ஸ் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் காய்கறி கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இதில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக கலர் வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி வரணும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். அதனால் எதுவுமே சேர்க்கலை. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த பேனில் சேர்த்துருக்கேன். பேனில் சேர்த்துட்டு இது நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை இதுக்கு நடுவில் வச்சு முட்டையை நல்லா 4 சைடும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். பார்க்கவே அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.